காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பிரசவத்தின் போது குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்பாக்கத்தை அடுத்த கடலூர் கிராமத்தைச் சேர்ந்த பொம்மி என்பவருக்கு இன்று அதிகாலை பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அவர் கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் செவிலியரே பிரசவம் பார்த்துள்ளார். அப்போது குழந்தையை வெளியே எடுக்கும் போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டு வெளியே வந்தது. இதையடுத்து உடனடியாக அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தவறாக பிரசவம் பார்த்த செவிலியர் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என பொம்மியின் உறவினர்கள் கூவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்த பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி 2 நாட்களுக்கு முன்னதாகவே கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தார். குழந்தையின் எடை வெறும் 1.5 கிலோவாக மட்டுமே இருந்ததாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைசாமி கூறினார்.